Hello everyone, welcome back to another episode. No. This is actually a new episode of Vanga Peslam. ஸோ இந்த எபிசோடில் நான் ஃபுல் தமிழில் நான் பேச போகிறேன். எது குறித்துனா காத்திருப்பது. நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் குறித்து நம்ம காத்திருக்கிறோம். We are waiting for many things to happen in our lives. அது நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை கொடுத்துருக்குறாருல, ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு. இல்லை நம்ம ஒரு ஜாப் ப்ரொமோஷனுக்கு நம்ம ஒரு உயர்வு பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருப்போம். நம்மளோட படிப்புலையும் சரி, நம்மளோட குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இல்லைனா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் கூட காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த வேலையில் காத்திருப்பது வந்துட்டு சொல்வம் கிடையாது. ஓகே, இந்த காத்திருப்பது வந்துட்டு அது 1 வருஷமாக இருக்கட்டும், 2 வருஷமாக இருக்கட்டும், ஆர் இட் வில் டேக் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இதில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை நம்ம பார்ப்போமா? ஹபக்குக் சாப்டர் 2 verse 3. ஹபக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், தரிசனம் ஒன்று குறிப்பிட்ட நேரத்துக்கு அது நிச்சயமாக வரும், அது தாமதமானாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை வைத்திருக்கிறார், நம்மளுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஸோ அது எல்லாமே எப்போ வரும்? லைஃப்பில் எல்லாமே தாமதமாகி கொண்டு இருக்கிறது, லைஃப்பில் எதுவுமே நடக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ இப்படி நம்ம ஹோப்லெஸ்ஸாக இருப்போம், நம்பிக்கை இழந்து போயிருப்போம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை, உங்களுக்கு தரிசனம் என்ற உனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன், உனக்கு நான் வைத்திருக்கிறேன், அது நிச்சயமாக வரும், அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த காரியங்கள் நம்மளுக்கு அது நடக்கணும், இல்லை ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபித்து கொண்டு இருப்போம், அது எல்லாமே நம்ம டைமிங்கில் நடக்காது, அவர் டைமிங்கில் தான் நடக்கும். அவர் டைமிங்கில் என்ன நடக்குதுன்னா, அவர் டைமிங் தான் பர்ஃபெக்ட் டைமிங். அவர் எந்த நேரத்தில் கொடுக்குறாரோ அது எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் டைமில் தான் கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அவர் நம்மளை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருப்பார். நம்மக்கிட்ட நம்ம ஒரு பெரிய காரியத்துக்கு ஜெபித்திருப்போமா, அந்த காரியம் நம்மளுக்கு இப்போவே வேணும்னு நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கா, நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா, அது மேனேஜ் பண்ண முடியுமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருப்பார், மென்டலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஃபிசிக்கலி. ஸோ இப்போது இந்த சீசனில் நீங்களும் உங்கள் விஷயத்துக்கு ஒரு காரியத்துக்கு நீங்கள் காத்திருந்து கொண்டு இருக்கிறீங்களா? சொல்கிறேன், நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ப்ளஸ் பண்ணுவார். அதுக்கு தாமதித்தாலும் அதுக்கு காத்திருங்க, அதுக்கு கரெக்ட் டைமிங்கில் அது வரும். அது லேட்டாக வராது, ரொம்ப சீக்கிரமாக வராது. எல்லாமே அவர் நினச்சபடி, அவரோட சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் அதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இது விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நான் வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் வைத்து ஜெபிங்க. தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்க, அது நிச்சயமாக வரும். இது நான் சொல்ல கிடையாது, இது ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது.